நாட்டின் அண்மைய காலமாக அதிகம் பேசப்படும் விஷயமாக உருவாகி உள்ளதுதான் URA எனப்படும் நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதாவாகும். பாழடைந்த அல்லது கைவிடப்பட்ட நகர்ப்புறங்களை மறுமேம்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தால் பொதுவாக அறிமுகப்படுத்தப்படும் ஒரு சட்டமாகும். இந்த சட்டம் உள்கட்டமைப்பை புதுப்பித்தல், உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், நவீன மற்றும் நிலையான வீட்டு வசதி மற்றும் வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மடானி அரசாங்கத்தின் இந்த உத்தேச சட்டம் நடைமுறைக்கு வந்தால் நகரங்களை மறு மேம்பாட்டுக்கு உட்படுத்த, பாழடைந்த அல்லது பாதுகாப்பற்ற கட்டடங்களை புதுப்பிக்க அல்லது இடித்து தள்ள மற்றும் அசல் உரிமையாளர்களின் 100 விழுக்காட்டு ஒப்புதலை பெற தேவையில்லாமலேயே நடவடிக்கை எடுக்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடைக்கும். அடிப்படையில் நல்ல நோக்கத்தை கொண்டிருந்தாலும் எதிர்க்கட்சிகள், குடியிருப்பாளர்கள், துறைசார் அமைப்பினர் போன்றோர் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். பயனர்களின் உரிமைகள் பறிக்கப்படுமோ என ஐயப்பாடுகளும் முன்வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ள இவ்விவகாரம் குறித்து எந்த அளவுக்கு அறிந்து வைத்துள்ளார்கள், இந்த சட்ட மசோதா தேவையா போன்றவற்றை கண்டறிய வணக்கம் மலேசியா பொதுமக்களின் சிலரை பேட்டி கண்டது. Akta PSB iaitu dikenali sebagai Akta Pembaharuan Semula Bandar, apa yang saya faham adalah menaik taraf bangunan yang lama, mungkin berusia lebih daripada 20 tahun ke atas, dan biasanya bangunan kediaman ataupun bangunan komersial yang lama lah. Pada pendapat saya, akta ini agak berbaloi kerana dapat menaik taraf kualiti bangunan yang sedia ada di bandar. Akan tetapi pihak kerajaan perlulah membentangkan isu ini dengan lebih detail lah, lebih terperinci kepada pemilik-pemilik bangunan yang terlibat. ஒரு இடம் வந்து ரீபில்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து ஈஸியா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த ரீபில்ட் பண்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வரும் அப்படின்னு யோசிச்சு தான் வந்து அந்த இடம் வந்து ரீபில்டிங் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா அங்குள்ள மக்கள் வந்து அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியாகணும்னா வந்து அவங்களுக்கு ஈக்குவலான காம்பன்சேஷன் பே பண்ணிட்டு அவங்கள அந்த இடத்த விட்டு வெளியாக சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு ஃபேரான டிசிஷனா இருக்கும்னு சொல்லி நான் கருதுறேன். ஏன்னா அந்த இடத்துலயே அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நிறைய மைனஸ் இருக்கும். ஒரு நியாயமான ஒரு தொகை கொடுத்தாங்கன்னா நம்ம அங்கேருந்து டெம்பரரியா கொஞ்சம் இடத்துக்கு மூவ் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான் ஃபீல் பண்ணுது. ஏன்னா நம்மளுக்கான அது ஒரு காசையும் கொடுத்துறாங்க. ரெண்டாவது வந்து அந்த இடம் நம்ம இருந்தாலும் கண்டிப்பா அது பழைய இடம். ரெண்டாவது டேமேஜ்ல ரொம்ப இருக்கு, அதனால சேதம் அடையவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம வந்து அவங்க இன்னும் அந்த இடத்த அப்கிரேட் தான் பண்ண போறாங்க சொல்றாங்க. சரி, ஒரு நல்ல திட்டமா இருக்கும், நம்மளும் அங்கேருந்து வெளியாகிக்கலாம். Pandangan saya, Akta PSB ni ada baik untuk membangunkan satu kawasan lah. Untuk menaik taraf negara, memang ada satu pengorbanan yang kita kena buat, dan mungkin ini salah satu langkah kerajaan yang terbaik yang ada, dan mungkin ia akan memberikan impact yang sihat dan bagus untuk negara. இப்போ ஒரு பழைய இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணாதான் அந்த இடத்துல வந்து புது மேம்பாடுகளை நம்ம வந்து மேம்படுத்த முடியும். ஸோ கண்டிப்பா அரசாங்கம் வந்து அந்த இடத்த டெவலப் பண்ண போறாங்கன்னா அங்கே மக்களுக்கு அதனால என்னென்ன நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு தான் நம்மள அந்த இடத்துல இருந்து வெளியாக சொல்லுவாங்க. ஸோ என்னோட இடத்துல இருந்து பார்த்தோம்னா நான் அந்த கருத்தை ஏத்துக்குவேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த திட்டம் வந்து ரொம்ப ஒரு மக்களுக்கு மிகவும் ஒரு உதவியான ஒரு திட்டம் தான் நான் சொல்லுவேன். இப்போல்லாம் வந்து டெய்லி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அதிகமாக வெள்ளம் வருது. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீடும் சரி, அவங்க தங்குற இடமும் சரி வந்து அந்த இடமே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில ஆகுது. ஆக இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த URB திட்டத்து மூலம் அந்த அவங்க தங்கும் இடத்தை வந்து மீண்டும் அது திரும்பி அது நல்ல ஒரு முறையில கொண்டு வந்து திரும்பி அது ரீபில்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மாடர்னைஸான ஏரியாவா அவங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல இருக்காங்க. உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கும் பட்சத்தில் இச்சட்ட மசோதாவை தாராளமாக கொண்டு வரலாம். குடியிருப்பாளர்களுக்கு மாற்று திட்டங்கள் வரையப்படும் என்றால் இத்திட்டத்தை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என இவர்களின் பொதுவான கருத்தாக இருந்தது. அதே சமயத்தில் மக்களின் ஐயங்களை களைத்து அவர்களின் நலன் காக்கும் வகையில் இச்சட்டம் அமைய வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. URA நகர்ப்புற வாழ் மக்களின் உரிமைகளை பறிக்காது என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஏற்கனவே உத்தரவாதம் அளித்துள்ளார். இந்நிலையில் கலவையான விமர்சனங்களுக்கு மத்தியில் URA சட்ட மசோதா திட்டமிட்டபடி நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngah Korming கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.